கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு படிக்கதான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியா படிக்கலாம். ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியா படிக்கலாம். இன்னைக்கு 10th மேத்ஸ் சாப்டர் 6 ட்ரிகனாமெட்ரில இருந்து எக்ஸாம்பிள் 6.9 போட போறோம். ஏற்கனவே உங்களுக்கு நான் எல்லா சமும் 1 by 1 லைன் அப்லோட் பண்ணிட்டே வர, மேத்ஸ் மட்டும் கிடையாது எல்லா சப்ஜெக்ட்டும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டே வாங்க. क्वेश्चन பார்க்கலாம். ப்ரூவ் தட் cosecant θ minus sin θ secant θ minus cos θ tan θ plus cot θ equal to 1. இது எல்லாமே நம்ம 1 அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணனும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன given கொடுத்திருக்காங்களோ எழுதிக்கலாம். cosecant θ minus sin θ secant θ minus cos θ tan θ plus cot θ இது equal to 1 ன்னு ப்ரூவ் பண்ண போறோம். LHS நம்ம எடுத்துக்கலாம். 1ங்கிறது RHSல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். cosecant θ ஓட ஃபார்முலா என்னன்னா, நான் இங்க ஃபார்முலா எழுதுறேன், படிச்சு வச்சுக்கோங்க. cosecant θ ஓட ஃபார்முலா 1 by sin θ. secant θ க்கு ஃபார்முலா 1 by cos θ. நான் ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா எல்லாம் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ்ல போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க C வந்ததுன்னா இங்க S வரணும், இங்க S வந்ததுன்னா இங்க C வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். tan θ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல. tan θ க்கு என்ன ஃபார்முலானா sin θ by cos θ. cot θ க்கு ஃபார்முலா அது அப்படியே உல்டாவா வரணும். cos θ by sin θன்றது தான் cot θ ஓட ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம எல்லாத்தையுமே எழுதிக்கலாம். cosecant θ ன்னு இருக்கும்போது நம்ம என்னன்னு போட போறோம்? cosecant θ க்கு பதிலா 1 by sin θ ன்னு எழுதிக்கலாங்களா? minus sin θ. இங்க secant θ ன்னு இருக்கு. secant θ னா ஃபார்முலா என்ன? 1 by cos θ. அப்ப 1 by cos θ minus cos θ. மேத்ஸ் ரொம்ப ஈஸி, பார்த்து எழுத வேண்டியதுதான். tan θ க்கு பதிலா என்ன போடலாம்? sin θ by cos θ ன்னு போடலாமா? பிளஸ் cot θ னா அப்படியே ரிவர்ஸ்ல cos θ by sin θ ன்னு எழுதிக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துக்கலாம். 1 minus sin θ என்னவாகும்? sin square θ ஆகும். இப்ப சேர்த்து நமக்கு டினாமினேட்டர்ல sin θ ன்னு வந்துரும். இங்க 1 minus cos θ cos square θ by சேர்த்து ஒரு cos θ ன்னு வந்துரும். இங்க அதே மாதிரி நம்ம எடுத்தோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். sin θ sin square θ plus cos square θ by ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா sin θ cos θ. நீங்க cos θ sin θ ன்னு எழுதினாலுமே கரெக்ட் தான். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம் இல்லையா? பிராக்கெட்டுக்கு பதிலா என்ன சிம்பிள் போட்டுக்கலாம்? மல்டிப்ளை சிம்பிள் போட்டுக்கலாம். 1 minus sin square θ க்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. 1 minus sin square θ க்கு ஃபார்முலா வந்து cos square θ. அதே மாதிரி 1 minus cos square θ க்கு ஃபார்முலா sin square θ. இந்த ரெண்டு ஃபார்முலாவை இதுல அப்ளை பண்ணிடலாம். 1 minus sin square θ ன்னு இருக்குங்களா? அதுக்கு பதிலா என்ன எழுத போறோம்? cos square θ ன்னு எழுதிக்கலாமா? divided by sin θ. இதுக்கு பதிலா நான் மல்டிப்ளை சிம்பிள் போட்டுக்கிறேன். 1 minus cos square θ க்கு என்ன ஃபார்முலா? sin square θ by cos θ. sin square θ plus cos square θ க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? 1 ன்னு நமக்கு தெரியும் இல்லீங்களா? into 1 by sin θ cos θ. இப்ப இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது, அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க ஒரு cos square θ, ரெண்டு cos square θ இருக்குங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு cos θ ஒரு cos θ, ரெண்டு cos θ கேன்சல் ஆயிடுச்சா? அதே மாதிரி sin square θ னா ஒரு sin θ, இங்க ஒரு sin θ கேன்சல் ஆயிடுச்சு. எல்லாமே கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன இருக்கு? 1. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும்? 1 தான் ப்ரூவ் பண்ண போறோம். hence it is proved. சோ ரொம்ப ஈஸி. இந்த சம் 5 மார்க்ல கேட்கக்கூடிய சம் ஃபார்முலா தெரிஞ்சுனா ஈஸியா போடலாம். ஃபார்முலா வேணும்னா நம்ம சேனல்ல என் ஸ்கிரீன்ல பாருங்க, இதுலயே நான் வைக்கிறேன். ட்ரிகனாமெட்ரி ரொம்ப ஈஸி, ஃபார்முலா தெரிஞ்சுனா கண்டிப்பா அதை படிச்சுக்கோங்க. இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.